திருப்பூர் சகோதரிகளோட சகோதரர் எம் ஈஸ்வரன் ஐயா அவர்களை பேச வருமாறு அழைக்கிறோம். வாங்க எம். பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய எனது மானசீக குருமார்களுக்கும் ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகத்திற்கும் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இக்கூட்டத்திற்கு திரளாக வந்திருக்கும் நமது ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பூர் பார்த்திங்கன்னா மிகவும் சீரும் சிறப்புமாக ஒவ்வொரு மாதமும் கருத்தரங்கு நடத்தி கொண்டு நேயர்களுக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் மிகச்சிறந்த கருத்துக்களை நமது திருப்பூர் சகோதரிகள் மற்றும் லலிதாம்பிகை ஜோதிடம் மூலம் பெரும்பங்கு எடுத்துக்கொண்டு பெரும் பயனுள்ள வகையில் அவர்கள் கருத்தரங்கத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கருத்தரங்கத்திலையுமே நிறையா ஜோதிடர்கள் இங்கே வர்றாங்க. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா கருத்தரங்கோடமே திருப்பூர் சகோதரிகள் கருத்தரங்கத்தில் தான் கூட்டம் அதிகமாக வர்றாங்க. ஒவ்வொருவரும் பலவிதமான கருத்துக்களை சொல்கிறாங்க. அதுக்காக நம்ம எந்த ஃபீஸும் வாங்கிறதில்ல. ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்ம மாதத்தில் ஒரு நாளைக்கு வந்தாலுமே நம்ம 2000-3000 அமௌண்ட்டு கட்டி நம்ம கிளாஸுக்கு போகிற மாதிரியே அத்தனை கருத்துக்களையுமே நம்ம தெரிஞ்சுட்டு போகிற மாதிரியான சூழ்நிலைகளே அவங்க நமக்கு வழியே உருவாக்கி கொடுக்குறார்கள். அதை நம்ம பெருமையாக எடுத்துக்கொண்டு நம்மையும் சேர்ந்து பயனடையுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைய சிறப்பு கருத்தரங்கம் இதில் பார்த்திங்கன்னா தோஷம், அதனால் ஏற்படும் விளைவுகள், அதுக்கு எந்த முறையில் பரிகாரம் செஞ்சோம்னா நம்ம இந்த தோஷத்திலேருந்து நிவர்த்தி அடையலாம் அப்படிங்கிறத ஒரு சிற்றுரையை நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, நம்ம எத்தனை தான் பிரச்சனை வந்தாலும் நம்ம பரிகாரத்தின் மூலயமா நிவர்த்தி செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஏராளமான நம்ம நண்பர்கள்கிட்ட சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை பிரச்சனை இருந்தாலும் நம்ம கோயில் தான் முதல் பரிகாரமாக நம்ம எழுதி கொடுக்குறோம். அதாவது முதல்ல ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா கோயில் பரிகாரங்கள். அதாவது நம்ம எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடியது கடவுள். கடவுள் அப்படின்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு கோயில் இருக்குது, ஒவ்வொரு விதமான பரிகார முறைகள் இருக்குது. இதையெல்லாம் நம்ம கரெக்டான முறையில் அணுகி நாம் அந்த பரிகாரத்தை சிறப்பான நேரத்தில் சிறப்பான நாட்களில் சிறப்பான முறையில் பண்ணும்போது கண்டிப்பாக 90% வெற்றி கிடைக்கும் என்பது நான் ஆணித்தனமாக சொல்லக்கூடிய கருத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்கெல்லாம் பல பிரச்சனைகள், அதாவது திருமணமாகி 2 தாரம் 3 தாரம் அமையிறது, திருமணமான உடனே 3 மாதத்தில் டைவர்ஸ் ஆகிறது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், வீடு நல்லா கட்டியிருக்கிறாங்க ஆனால் வீட்டில் நிம்மதியாக வாழ முடியாது, இந்த மாதிரியான பலவிதமான பிரச்சனைகளை நம்மக்கிட்ட ஜாதகத்தை கொண்டு வர்றாங்க. பல பிரச்சனைகளை மனமுறி கேட்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பலவிதமான பரிகாரங்களை சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, கரெக்டாக கடைபிடிச்சவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 7 வருஷம் 8 வருஷம் கல்யாணம் பண்ணவங்க அந்த மாதிரி கரெக்டான பரிகாரத்தை கேட்டு போய் செஞ்சவங்களுக்கு உடனே 2 மாதம் 3 மாதத்துலேயே திருமணம் நடந்திருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு சரியில்லாமல் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு நம்ம பரிகாரம் சொல்லி சரியான முறையில் நடக்குது. இதுக்கெல்லாம் பெரிய லெவலில் லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியதில்லை. அதாவது உண்டான கோயில் கரெக்டான திதியில் போய் கரெக்டான முறையில் வழிபாடு பண்ணி செஞ்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அதை நம்ம நினைக்கிற காரியம் கூடிய சீக்கிரம் விரைவேறும் என்று நான் உறுதியாக சொல்ல முடியும். அந்த மாதிரி வகையில் பார்த்திங்கன்னா நிறைய தோஷம் இருக்குது. அதாவது தோஷம் அப்படிங்கிறது என்னென்னா, நம் முன்னோர் வகையில் பாவம் பண்ணி வந்த அந்த வழியாக வந்தனுடைய தோஷங்கள் இருக்குது. நாம் தெரிஞ்ச ஒரு தவறுகளை பண்ணுறது. அந்த மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா பெண்களை நம்ம பல விதத்தில் நம்ம துன்புறுத்தி அவங்கள மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லி எல்லா சோத்தையும் அனுபவிச்சு போட்டு நம்ம மேரேஜ் பண்ணாமல் அவங்கள ஏமாற்றிட்டு வர்றது, சில பேர்த்திட்ட நம்பிக்கையாக பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் இருக்கிறது, பிறர் மனம் நோகும்படியான செயல்களை நம்ம தெரிஞ்சே செய்கிறது. இந்த மாதிரியான செய்யும்போது தான் நம்மளுக்கு அதுக்குண்டான தோஷங்கள் கண்டிப்பாக நம்மளை சேரும். அந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்யறதுக்கு பல வழிகள் இருக்குது. அதில் என்னென்ன தோஷங்கள், முக்கியமான தோஷங்கள்லாம் நிறைய இருக்குது. அதில் முக்கியமான தோஷங்களை நான் இன்றைக்கி சொல்கிறேன். அதுக்குண்டான பரிகாரத்தையும் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக நிவர்த்தி அடைய முடியுங்கிறத நான் சொல்கிறேன்.
இப்போ தோஷங்கள்னு பார்த்தீங்கன்னா மனை தோஷம் இருக்குது, மாந்தி தோஷம், பிரம்மகதி தோஷம், புத்திர தோஷம், பீஜஸ்புடம் அண்டு சேத்திரஸ்புடம், பாதகாதிபதியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், பிதிர்தோஷம், மாதுர் தோஷம், சர்ப்பதோஷம், பிராமண தோஷம், குருசாபம், திருஷ்டி தோஷம், வாக்கு தோஷம், பிரேத தோஷம், செய்வன தோஷம், அதாவது சத்ரு தோஷம்னு சொல்லுவோம். அப்புறம் குலதெய்வ தோஷம், ஆயுள் தோஷம், மனபய தோஷம், பூர்வீக தோஷம், திருமண தோஷம், புணர்ப்பு தோஷம், கலத்திர தோஷம், இட தோஷம், சல்லிய தோஷம், வாஸ்து தோஷம், முன்னோர் சாபம், குடும்ப தோஷம். இப்போ இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் நிறைய கூட்டத்தில் நிறையா பேச வேண்டி இருக்கிறதுனால நான் கரெக்டாக ஒரு ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஆச்சுங்களா? இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கட்டக்கூடிய யோகமே இருக்காது. பண வசதியெல்லாம் இருக்கும், ஆனால் மாதிரி சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்காது. அதுக்குண்டான பரிகாரங்கள் இருக்குது. குடியிருப்பாங்க, ஆனால் அவங்க நிம்மதியாக வாழ முடியாது. காலையிலேருந்து அலைஞ்சு பாடுவிட்டு வந்தால் நைட்டு வந்தால் நிம்மதியான தூக்கம் இருக்காது. அந்த மாதிரியான பிரச்சனைகளில் சரி பண்ணலாம். கணவன் மனைவி அந்யோன்யமாக வாழ முடியாத சூழ்நிலை இருக்கும், அதுக்குண்டான பரிகாரம் இருக்குது. அப்புறம் பிரிஞ்சு போன குடும்பம் ஒன்று சேர்றதுக்கான பரிகாரம் இருக்குது. அப்புறம் அதாவது கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒரு வசியம் ஏற்படக்கூடிய அளவுக்கு அது பரிகார முறைகள் இருக்குது. புதிய வரன், அதாவது லேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா புதிய வரன் அமையறதுக்கான பரிகாரங்களும் இருக்குது. அதெல்லாம் நான் வரிசையாக சொல்கிறேன். இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா மனை தோஷம்னு சொல்லுவோம். மனை தோஷம் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தோஷம். அது பார்த்திங்கன்னா அதாவது எப்படின்னா ஜாதகத்தை ஒரு ஜாதகம் எடுத்தோம்னா பாதகாதிபதி 4 இருந்தாலோ அல்லது 4ஆம் அதிபதி பாதகஸ்தானத்தில் இருந்தாலோ அந்த மனை தோஷம் இருக்கும். அந்த மாதிரி மனை தோஷம் இருக்கக்கூடிய வீட்டில் தெய்வம் குடியிருக்காது. இப்போ தெய்வம் குடியிருக்காத இடத்துல நாம் நிம்மதியாக நம்ம குடியிருக்க முடியாது, வாழ முடியாது. அதுக்கு பரிகாரம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் அனைவரும் சேர்ந்து குலதெய்வத்தை வழிபடணும். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு குடும்பத்தார் குலதெய்வம் கோயிலுக்கு போனாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ண முடியும். நம்ம எத்தனையோ வேலைன்ட்டு ஓடிட்டு இருக்கிறோம். ஆனால் குலதெய்வம் பரம்பரையாக நம்ம தாத்தா பாட்டன் காலத்துலேருந்து நம்ம வம்சாவளியாக வழிபட்டு வரக்கூடிய தெய்வம் தான் குலதெய்வம். நம்ம எத்தனை கோயிலுக்கு போனாலும் போகாட்டியுமே குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம அடிக்கடி போனோம்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் எளிதாக சரியாகும். அதுவே ஒரு மிகச்சிறந்த பரிகாரம். அப்போ பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை வணங்கி குலதெய்வத்திற்கு படையல் செய்து வழிபட்டு வரணும். அதாவது நம்ம மாதம் ஒருக்காவது நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகணும். குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும். வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் குறைஞ்சது ஒரு 6 பேருக்காவது அன்னதானம் கொடுக்கணும். குலதெய்வம் கோயிலில் போய் ஒரு 6 பேருக்காவது அன்னதானம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா தான் நம்மளுக்கு தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். ரெண்டாவது அழகர் கோயில், ராமேஸ்வரா, காவிரி போன்ற நீரில் நீராடிட்டு அங்கிருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு குலதெய்வம் கோயிலில் தெய்வத்துக்கு ஊற்றி நம்ம அபிஷேகம் பண்ணும்போது நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும். அதே சமயத்தில் அந்த நீரை கொண்டு வீட்டில் கொண்டு சுதர்சன ஹோமம் பண்ணாலும் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபட முடியும். அப்போ என்னென்னா மனை தோஷம் நீங்கும். முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அதில் நிவர்த்தி அடையலாம். மாந்தி தோஷம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக நம்ம பார்க்குறதில்ல. இருந்தாலும் இது கேரளான்னு உள்ளே போய் ஜாதகத்தை கொண்டு போனாலே அந்த மாந்தி தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அந்த மாந்தியை வச்சு தான் நம்மளுடைய நிலைகள் எப்படி இருக்குது, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், இது என்ன செய்யும், அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குதுன்னு தெளிவாக சொல்லுவாங்க. ஆச்சுங்களா? இப்போ லக்னத்தில் ஒருத்தருக்கு மாந்தி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நிம்மதியாக வாழ முடியாது. லக்கணத்தில் மாந்தி இருக்குதுன்னா அது பிரேத தோஷம்னு சொல்லுவோம். பிரேத தோஷம் அல்லது பிரேத சாபம்னு சொல்லுவோம். அது என்ன காரணத்தினால வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா மூதாதையர்கள் யாராவது அனாதை இறந்துருப்பாங்க. அனாதை அப்படின்னா பார்த்திங்கன்னா நிறைய சொந்த பந்தங்கள்ல இருப்பாங்க. அவர் சாகும்போது ஒரு நிம்மதி இல்லாத நிலைமையில் இருந்திருப்பார். அதாவது ஒரு தண்ணி கூட கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாமல், தண்ணி கூட கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாமல் அனாதை இறந்துருந்தாங்கன்னா அந்த சாபம் அந்த குடும்பத்தில் யார் ஒருத்தரை அண்டிடும்.
அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆவி அவங்க குடும்பத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கும். பெரிய வசதியாக இருப்பாங்க, இடம் பொருள் எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்காது. அது காரணம் என்னென்னு லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த நிம்மதியற்ற நிலை இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய தோஷம், மாந்தி தோஷம் அப்படிங்கிறது. ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு தாமதமாக, எந்த காரியம் எடுத்தாலும் ஒரு தாமதம் இல்லாமல் அந்த காரியம் நடக்காது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறந்த சவத்தை வந்து திட்டுறது. இந்த நாய் போய் சேர்ந்துட்டானே, நல்லா இருந்ததுன்னா அன்றைக்கி நல்லா இருக்கு, இவன் போனது நல்லதுன்னு சொல்லி அந்த சவத்தை வச்சுட்டே திட்டுறது. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரேத தோஷம் அவங்கள அண்டிடும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சவத்தை வச்சுட்டு வந்து குறுக்கு மறுக்க போய் தாண்டக்கூடாது. அது என்னென்னா வந்து தெய்வத்தை தாண்டுற மாதிரி, அந்த மாதிரி அந்த மரியாதை இல்லாத செயல்கள் நடத்தும் போது அந்த மாந்தி தோஷம் அவர்களை வந்து அண்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டில் மாந்தி இருந்தாலும் அதே சூழ்நிலை தான் வரும். ரெண்டில் மாந்திங்கிறது வந்து அதாவது படிப்பை கெடுக்கும். ரெண்டில் மாந்தி இருக்கிற ஜாதகத்தை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கல்வி நிலை இருக்காது. பல வழியில் வந்து அவங்களுக்கு வந்து கெட்ட பேர் ஏற்படுத்தும். கெட்ட பேர் எதனாலினா வந்து ரெண்டாவது ஸ்தானங்கிறத வந்து குடும்பம், தனம், வாக்கு. அந்த வாக்கு அப்படிங்கிறது வந்து வாக்கு வன்மை இருக்காது. இவங்க எது சொன்னாலும் சரி ஏதாவது ஒரு வம்பில் சிக்குவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை ரெண்டில் மாந்தி இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஆச்சுங்களா? அதுக்கு என்ன அப்படின்னா வந்து இந்த அதாவது லக்கணத்தில் மாந்தி இருந்தாலும் ரெண்டில் மாந்தி இருந்தாலுமே அதை நிவர்த்தி செய்யறதுக்கு வந்து நம்ம சொந்தத்துலேயோ அல்லது ப்ரைவேட்லேயோ அனாதையாக இறந்து, அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு அடக்கம் செய்யறதுக்கு கூட ஒரு வசதி இல்லாத சூழ்நிலையில் நம்ம வந்து பொருளுதவி கொடுத்து நம்ம அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஒருத்தராக இருந்து அந்த சடங்குகளெல்லாம் முடிய வரைக்கும் நம்ம கூட இருந்து சடங்கு முடிச்சுட்டு நம்ம வந்து ஓடுற தண்ணியில் நம்ம உடுத்தி போன துணிமணிகளை கழட்டி விட்டுட்டு நம்ம குளிச்சுட்டு புது துணி தான் உடுத்திட்டு வரணும். அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து கர்ம காரியத்தில் நாம ஒருத்தராக பங்கெடுத்துக்கிறோம். அப்போ என்னென்னா அந்த பிரேதத்தினால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்படி செஞ்சு போட்டு வந்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில், அதாவது பார்த்திங்கன்னா அடப்பு எவ்வளோ நாள் இருக்குதோ அவ்வளோ நாளைக்கு வந்து வெளியில் போய் நம்ம ஒரு கோயிலுக்கோ அல்லது சுபகாரியங்களோ பண்ணக்கூடாது. அது 16 நாளாக இருக்கலாம், ஒரு மாதமாக இருக்கலாம். நம்மளுக்கு அது எவ்வளோ நாள் நம்ம கண்ட்ரோலில் இருக்க முடியுமோ அவ்வளோ நாளைக்கு இருந்து நம்ம அதை கடைபிடிக்கும் போது நம்ம பிரேத தோஷம் நம்மக்கிட்டேருந்து விலகிடும். விலகின பிற்பாடு நம்ம எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அது முந்தையத்தை விட அபூர்வமாக செயல்படும். அப்படிங்கிறது தான் அந்த பிரேத தோஷ பரிகாரம். இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்துக்காரரு மாந்தீஸ்வரர் கோயில் இருக்குது. அதாவது கும்பகோணத்துக்காரரு வந்து இந்த பரிகாரம் செய்ய முடிஞ்சவங்க செஞ்சிடலாம். ரெண்டாவது வந்து பக்கத்தில் எங்காவது மாந்தி கோயில் இருந்ததுன்னா போயிட்டு வரும்போது இந்த தோஷங்கள் நிவர்த்தி அடையும். மெயினாக எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்துக்காரரு தான் மாந்தீஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு வர்றாங்க. அப்போ வந்து முழுமையான தோஷத்தை நிவர்த்தி அடைஞ்சு நம்ம வந்து விடுபடலாம். அதாவது வந்து மாந்தி தோஷத்திலேருந்து விடுபட முடியும் என்பது மிக சரியான கருத்து. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ மெயினாக எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை, கல்யாணத்து வரைக்கும் எப்படியோ ஓடிடுவாங்க, எந்த பிரச்சனையும் பார்க்க மாட்டாங்க. கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்களால இண்டிவிஜுவலாக மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குது. அந்த கரெக்டாக திருமண வயது வரும்போது தான் அந்த பிரச்சனை ஆரம்பமாகும். அதுதான் வந்து நம்ம கலத்திர தோஷம்னு சொல்லுவோம். கலத்திர தோஷம் அப்படிங்கிறது வந்து திருமணம் நடக்காது. இவன் நல்ல வசதியாக இருப்பான், எல்லா வகையிலையுமே நல்லா இருப்பாங்க. ஆனால் எங்கே போய் பொண்ணு பார்த்தாலும் சரி, அவங்க வந்து பார்த்தாலும் சரி, வந்து பார்த்துட்டு போகிறவங்களுக்கு வெளியில் போய் கல்யாணம் ஆயிரும். ஆனால் இங்கே இருக்கிற ஆளுக்கு கல்யாணம் நடக்காது. இது காரணம் என்னென்னா கலத்திர தோஷம்தான். கலத்திர தோஷம் அது பலவிதமான காரணங்கள் இருக்குது. அதை நான் வரிசையாக சொல்கிறேன். அந்த கலத்திர தோஷத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா, சில பேருக்கு பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் திருமணமே ஆகாது. திருமணம் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில் எழுத முடியாத ஒரு வரியாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகும், டக்குன்னு நல்லாத்தான் வச்சுருப்பார், ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த பொண்ணு ஓடிப்போகும், இல்லைன்னா இவர் விட்டு போட ஓடி போயிடுவார். அந்த மாதிரியான சூழ்நிலை 2 மேரேஜ் 3 மேரேஜ் கூட அமைஞ்ச அந்த குடும்ப வாழ்க்கையை ஒரு நிம்மதியற்ற நிலையும் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 வயசு வரைக்கும் பொண்ணு தேடிட்டு இருப்பாங்க. இல்லை பொண்ணே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐடி ஃபீல்டு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா
ஓரளவுக்கு மாப்பிள்ளையெல்லாம் கட்டுறதில்ல. நாம் 1,50,000 லட்சம் சம்பளம் வாங்கணும்னா அவர் 2 லட்சம் வாங்கணும், 2,50,000 லட்சம் வாங்கணுன்ட்டு இப்படியே நல்ல மாப்பிள்ளை வேணும், நல்ல மாப்பிள்ளை வேணும்னு அப்படியே இழுத்தடிச்சுட்டே போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி ஆண்களை விட பெண்களுக்கு தான் வயசு அதிகமாகிட்டு போயிட்டுருக்குது. அவங்க அதை பற்றி கவலையிறதில்ல. கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் நம்ம லக்ஸூரியஸாக வாழணும், நமக்கேற்ற கணவன் கிடைக்கணும் அப்படின்ட்டே காலந்தள்ளி போட்டுகிட்டே போயிட்டு இருக்கக்கூடிய பெண்களினுடைய சூழ்நிலை, அது ஐடி ஃபீல்டு இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அப்படித்தான் போயிட்டுருக்குது காலம். என்ன பண்ணாலும் சரி நம்ம லக்ஸூரியஸாக வாழணும், வயசானாலும் பரவாயில்ல, 10 வருஷம் வாழ்ந்தாலும் சரி அவரோட நம்ம நல்லா ஹாப்பியாக இருக்கணும்னு, நம்ம லைஃப் நல்லா அமையணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் வந்து கலத்திர தோஷம் இந்த இடத்துலையும் போய் வேலை செய்யுது ஆச்சுங்களா. அப்புறம் இதே வந்து சனி பகவான் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து கலத்திர தோஷம் ஆண்களுக்கானாலும் சரி, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 15 வயசுக்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்கும். பார்த்ததுன்னா அப்பாவும் மகளும் வர்ற மாதிரி இருக்கும் ஜோடியாக வந்தாங்கன்னா. அந்த மாதிரியான சூழ்நிலையை அமையக்கூடியதும் அதுவும் ஒரு கலத்திர தோஷம்தான். ஆணுக்கு நிகரான பெண்ணோ பெண்ணுக்கு நிகரான ஆணோ அமையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து இந்த சனி பகவானால் கூட பாதிப்பு வரும். அது கலத்திர தோஷம்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா அது எதனால் வருது அப்படின்னா வந்து கலத்திர ஸ்தானாதிபதி, அதாவது 7ஆம் அதிபதி கெட்டிருந்தால் அப்படி வரும். அதை வந்து கலத்திரக்காரகன் சுக்கிரனுடைய சேர்க்கை அல்லது பார்வை அல்லது அசுபத்துவம் பெற்றிருந்த நிலையில் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கலத்திரம் வந்து பாதிக்கப்படும் வச்சுங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2, 4, 7, 8, 12 இந்த அமைப்புகள் வந்து கலத்திரத்துக்கு வந்து ஒரு சிறப்பான அமைப்பு. அதில் வந்து அசுபகிரகங்கள் இருக்கும்போது தான் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய போராட்டமான வாழ்க்கை அமையுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7ல் சூரியன்றது அப்படின்னா அந்த ஆப்போசிட்லேருந்து வரக்கூடிய, அதாவது ஆண் ஜாதத்தில் பெண்ணுக்கும் பெண் ஜாதத்தில் ஆணுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையாது. அதுக்கு 7ல் சூரியனாவே இருதார தோஷம்னு தான் சொல்கிறோம், அதாவது இருதார யோகம்னு சொல்லலாம். அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதை வந்து சூரியன் 8ல் இருக்கும்போது திருமண வாழ்க்கை சரியாக அமைக்கிறதில்ல, மாங்கல்ய தோஷம்னு சொல்கிறோம். அந்த மாதிரியுமே அமைப்புகள் இருக்குது. இது எல்லாமே வந்து கலத்திர தோஷம்தான். 2வது பார்த்திங்கன்னா செவ்வாய் சனி இணைவு, அதாவது 2, 7, 12ஆம் இடத்துல செவ்வாய் சனி இணைவு இருந்தாலோ, சூரியன் சனி இணைவு இருந்தாலோ, சூரியன் செவ்வாய் இணைவு இருந்தாலோ, ராகு சுக்கிரன் இணைவு இருந்தாலோ, கேது மாந்தி இணைவு இருந்தாலோ, புதனுடன் நீசர் சுக்கிரனோ ராகுனுடன் நீசன் செவ்வாயோ இருக்கும் பொழுது, அதாவது மிக நெருக்கமாக +−5 டிகிரிக்குள்ளே இருக்கும்போது அதனுடைய இணைவினுடைய தன்மை வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அப்படி இருக்கிற போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலத்திர பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புண்டு. அதாவது மெயினாக பார்த்திங்கன்னா கலத்திரஸ்தான 7ஆம் இடத்துல வந்து 7, 8ல் கிரகங்கள் இருக்காமல் சுத்தமாக இருந்தாலே நல்லது. ஆனால் இந்த மாதிரி 7ஆம் இடத்துல வந்து இந்த அசுபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சனி ராகு கேது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது மிக அதாவது கலத்திரம் பாதிக்கப்படுகிறது. இந்த கலத்திர தோஷத்திலேயே பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக வரக்கூடியது புணர்வு தோஷம்னு சொல்லுவோம். புணர்வு தோஷம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா சனி சந்திரன் இணைவு அல்லது சனி சமசத்துவம் பார்வையாக சந்திரனை பார்ப்பார். அந்த மாதிரி இருக்கும்போது அதை வந்து நம்ம புணர்வு தோஷம்னு சொல்கிறோம். புணர்வு தோஷம் அப்படிங்கிறது என்னென்னா அது நிறைய ஜாதத்தில் அந்த புணர்வு தோஷம் இருக்குது, இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணலாம். அதாவது 2 பேர்த்துக்குமே இந்த புணர்வு தோஷம் இருந்ததுன்னா -+ன்னு எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணி வைக்கலாம். ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்லை அப்படிங்கிற போது என்ன ஆகுன்னா வந்து பார்த்துட்டு போவாங்க, வீட்டில் வந்து பார்த்துட்டு போவாங்க. பார்த்துட்டு போன பிற்பாடு அந்த பார்த்துட்டு போன பொண்ணுக்கு அங்கே வேறு பக்கம் மேரேஜ் நிச்சயமாயிரு, இவருக்கு ஆகாது. அந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நிறைய நடக்குது ஆச்சுங்களா. சில பேர் பார்த்திங்கன்னா தாலி கட்டி கொஞ்ச நாள்லேயே வந்து அந்த பொண்ணு வேறு பக்கம் மேரேஜ் பண்ணிட்டு போயிடும். அது முதலே பழக்கம் ஏற்பட்டிருக்கு, அது தெரியாமல் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. அது நம்ம ஜாதகரும் பார்த்துருக்க மாட்டார். ஆனால் என்னென்னா திருமணமாகி கொஞ்ச நாள்லேயே வந்து அது வேறு கணவன் வேறு மேரேஜ் பண்ணிட்டு போயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது புணர்வு தோஷம். இந்த மாதிரி புணர்வு தோஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நவகிரக கோயிலுக்கு மெயினாக போய், அதாவது ஈஸ்வரர் கோயிலில் நவகிரகங்களுக்குன்னு உண்டான கோயில் தனித்தனியாக இருக்கும். அதில் வந்து சனி பகவானுக்கு வந்து கருப்பு நிற வேஷ்டியும், சந்திர பகவானுக்கு வெள்ளை நிற வேஷ்டியும் எடுத்து சனிக்கிழமைக்கு மெயினாக போகணும். சனிக்கிழமைக்கு போனால் தான் சனி பகவானுக்கு உண்டான பூஜைகள்லாம் நடக்குது.
அந்த மாதிரி போய் நம்ம தொடர்ந்து ஒரு 6 வாரம் போகும்போது அந்த மாதிரியான சனி சந்திரன் இணைவினால் ஏற்படக்கூடிய அந்த புணர்வு தோஷம் நிவர்த்தி ஆகும். நான் நிறைய பேருக்கு சொல்லிக்கிறேன், நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி திருமணமாகி நல்லா ஜம்முன்னு இருக்கிறாங்க ஆச்சுங்களா. அந்த மாதிரி புணர்வு தோஷம் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும்னா, வீட்டில் வச்சு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கக்கூடாது. புணர்வு தோஷம் இருக்குதுன்னு ஜோதிடர் சொல்லிட்டாங்கன்னா, அதாவது பொண்ணு பார்க்கறக்கு வந்தாலும் சரி, மாப்பிள்ளை பார்க்கறக்கு போனாலும் சரி, எந்த சம்பவங்கள் நடந்தாலும் அதை வந்து கோயிலில் வச்சு பார்க்கும்போது மிக சிறப்பான நடக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே சரியான நேரத்தில் திருமணம் நடக்கு, அவங்களுடைய வாழ்க்கையும் சுபிச்சமாக இருக்கும் ஆச்சுங்களா. அதனால் வந்து புணர்வு தோஷம் இருக்கிறவங்க தயவுசெய்து வீட்டில் வச்சு பொண்ணு பார்க்காதீங்க, மாப்பிள்ளை பார்க்க போகாதீங்க சரிங்களா. திருமணமே நடக்கிறது கூட பார்த்திங்கன்னா கோயிலில் வச்சு எல்லாம் முடிச்சுட்டு ரிசப்ஷன் வேணால் கிராண்டாக பண்ணிக்கலாம். புணர்வு தோஷம் இருக்கிறவங்க கிராண்டாக கல்யாணம் வைக்கக்கூடாது. முதல்ல சிம்பிளாக கல்யாணம் முடிச்சுட்டு ரிசப்ஷன் வந்து கிராண்டாக நடத்திக்கலாம். ஏன்னா வந்து ஏதாவது ஒரு வழியில் அந்த திருமணத்தை தடை செய்யக்கு உண்டான தோஷம் தான் இந்த தோஷம் சரிங்களா. அந்த மாதிரி பண்ணுங்க. அதான் வந்து திருமண தோஷத்தை வந்து நம்ம வந்து கோயில் பரிகாரமாக எடுத்துகிட்டு கூட பண்ணுறாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா திருமணஞ்சேரி தான் போகிறாங்க. நிறையா பக்கம் பார்த்திங்கன்னா திருமணஞ்சேரி போகிறாங்க. முதல்ல இந்த கும்பகோணத்துலேருந்து மயிலாடுதுறையில் வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போகணும். அதாவது குற்றாலத்துலேருந்து 5 கிலோமீட்டர். யாராவது போகணுன்னு விருப்பம் இருந்து தெரியணும்னா என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கு அந்த அட்ரஸ் சொல்கிறேன் சரிங்களா. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா திருப்பைஞ்சீலி அப்படின்னு இருக்குது. திருப்பைஞ்சீலி அப்படிங்கிற ஊர், அங்கே வந்து பரிகார ஸ்தலம் இருக்குது. அதாவது திருச்சி டு முசிறி 20 கிலோமீட்டர் சரிங்களா. அங்கே போயுமே பரிகாரம் பண்ணுறாங்க. நிறையா மாங்கல்ய தோஷமெல்லாம் நீக்குது. அதாவது மாங்கல்ய தோஷத்துக்கு முக்கியமாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கர் கோயில் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா மண்டபம் அப்படின்னு இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 4:30 to 5:30 பரிகார பூஜை பண்ணுறாங்க. அதாவது திருமண தடை இருக்கிறவங்களுக்கு பரிகார பூஜை பண்ணுறாங்க. எப்போன்னா 4:30 to 5:30. அது என்னென்ன பரிகாரத்துக்கு உண்டான பொருள்கள் அப்படிங்கிறது நீங்கள் நான் நம்பர் கொடுக்குறேன், ஃபோன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தெளிவாக உண்டான பொருள்களெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ பரிகாரம்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. திருமணம் நடக்காதவங்களுக்கு வந்து வாழைப்பூ பரிகாரம், அது வந்து பௌர்ணமியில் பண்ணணும் சரிங்களா. பௌர்ணமி அப்போ பண்ணணும். அதுக்கும் என்னென்ன பொருள்களை வச்சு பண்ணணுங்கிறது நான் லிஸ்ட்டு வச்சுருக்கிறேன். அதன்படி நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் கடைசியில் நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பருக்கு பண்ணினீங்கன்னா நான் உங்களுக்கு உண்டான பொருள்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. அப்புறம் இதுலேயே வந்து திருமணம் நடந்துடுது, புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்காங்க, ஆனால் குழந்தை பாக்கியம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அது புத்திர தோஷம்னு சொல்லுவோம். புத்திர தோஷத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம 5ஆம் பாவத்தை எடுத்துக்குவோம். அதாவது முதல் குழந்தைக்கு வந்து பெண்ணுக்கு வந்து 9ஆம் பாவத்தையும் ஆணுக்கு 5ஆம் பாவத்தையும் எடுப்போம். அப்போ என்னென்னா 9ஆம் பாவம் நல்லா வலிமையாக இருக்கணும். அதே சமயத்தில் 9ஆம் பாவம் வலிமையாக பெண்ணுக்கு இருந்தாலும் ஆணுக்கு வந்து 3ஆம் பாவம் 5ஆம் பாவம் வலிமையாக இருக்கணும். அதாவது வீரியஸ்தானம்னு சொல்லுவோம். 3ஆம் பாவம் 3ஆம் பாவம் வந்து வீரியஸ்தானம் இருக்கணும். அந்த புத்திர பாக்கியம் நல்லா இருக்கணும் சரிங்களா. வந்து 2 பேர்த்துக்குமே புத்திர தோஷம் இருந்து அவங்கள வந்து நம்ம, அதாவது ஆணுக்கு 5ஆம் பாவம் பெண்ணுக்கு 9ஆம் பாவம் 2க்குமே வந்து புத்திர தோஷம் இருக்குதுன்னு நம்ம கண்டுட்டோம்னா தயவுசெய்து அந்த ஜாதகத்தை இணைக்கக்கூடாது. அதாவது புத்திர தோஷம் உள்ள 2 பேர்த்தையுமே இணைக்கும் போது அந்த தோஷம் வந்து ப்ளஸ்ஸாக போயிட்டே இருக்கும். அதனால் வந்து இன்னும் பாதிப்புகள் அதிகமாக தான் இருக்கும். அதுலேயே வந்து ஒருத்தருக்கு தோஷம் இருந்து ஒருத்தருக்கு தோஷம் இல்லாமல் இருந்தால் அது எப்படியோ ஒரு காலம் கடந்தாவது திருமணம் கண்டிப்பாக நடக்கும். அது குழந்தை பிறக்கும். அதாவது திருமணம் ஆகி காலம் கடந்தாவது குழந்தை பிறக்கும். அதனால் வந்து யாரோ ஒருத்தருக்காவது கொஞ்சம் வலிமையாக இருக்கக்கூடிய ஜாதகத்தை வந்து இணைக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கு புத்திர வாக்கியம் கிடைக்கும் சரிங்களா. அதான் புத்திர வாக்கியம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புத்திரஸ்தானம் லக்கணத்துக்கு வந்து 5ல் சூரியன் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அது வந்து கடுமையான புத்திர தோஷம்னு சொல்லுவோம். கடுமையான புத்திர தோஷம்னா சூரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் டிகிரி இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சரை கொடுக்கக்கூடிய சூரியன். அப்போ என்னென்னா அடிக்கடி கருக்கலைப்பாகும். 5ல் வந்து சூரியன் இருக்குது அப்படின்னா வந்து கருக்கலைப்பு அடிக்கடி ஆகும். அவங்களுக்கு வந்து குழந்தை நிற்காது. அந்த மாதிரியான ஜாதகத்தை இணைக்கக்கூடாது. 5க்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல வந்து மாந்தி இருந்தாலும் புத்திர தோஷம் ஏற்படும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதல் பரிசத்து குறிக்கக்கூடியது 5க்கு 5 9ஆம் இடம். 9ஆம் இடத்துல ராகு இருந்ததுன்னா அந்த பெண்ணுக்கு கரு உண்டாகக்கூடிய வாய்ப்பு மிக மிக குறைவு ஆச்சுங்களா. இது எல்லாம் வந்து நம்ம ஜாதகத்தில் ஆராய்ச்சி பண்ணித்தான் நம்ம வந்து திருமண பந்தத்தை இணைக்க வேண்டும்.
சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, ஜோதிடர்கிட்ட போய் புத்திர தோஷம் இல்லாத ஜாதகத்தை வந்து இணைக்கணும். எப்படியோ கல்யாணம் மூச்சா சரி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம போய் நம்ம ஜோதிடரை வம்பு பண்ணி பண்ண வைக்கக்கூடாது. அது அவர் ஜோதிடர் என்ன சொல்கிறாங்களோ அதை முழு மனசாக ஏற்றுக்கணும் முதல்ல. எப்படியோ கல்யாணம் நடந்தால் சரி, முதல் ஜாதகத்தை கொண்டு வந்தார் ஒருத்தர் போன வாரம். வந்துட்டு ஜாதகம் பார்த்தா 2.5 பொருத்தம் தான் இருக்குது. ஆனால் வந்து பையன் வீட்டில் 5 பேர், பிள்ளை வீட்டில் 5 பேர் வந்துட்டாங்க. வந்து உட்காந்துட்டு அட பொருத்தமே இல்லைங்க, முக்கியமான பொருத்தம் இல்லைங்க, 2.5 பொருத்தம் தான் இருக்குதுன்னு சொன்னால் உயிர் போகாது இல்லைங்க அப்படிங்கிற அந்த பொண்ணு வீட்டுக்காரர். ஏன்னா பையன் வீட்டுக்காரன் நல்லா வசதியான ஆள். வரும்போதே வந்து அந்த 5 பேர் இந்த 5 பேர் வந்து 10 பேர் உட்காந்துட்டாங்க. முடிவாகி போய் வந்துட்டாங்க. கல்யாணம் எப்போ வைக்கிறதுன்னு கேட்குற மாதிரி வந்து உட்காந்துட்டாங்க. ஆனால் என்னென்னா பொருத்தம் பார்க்கணுங்கிறாங்க. பொருத்தம் பார்க்கணும் வந்துன்னா 2.5 பொருத்தம் தான் இருக்குது. அட எதுவுமே இல்லைங்க, பிள்ளையும் பையனும் அந்யூன்யமாக வாழ மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்னங்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு வீட்டுக்காரன் முடிவு பண்ணிட்டா இந்த பையனை விடக்கூடாதுன்னு, சாகாமல் இருந்தால் போதுங்க அப்படிங்கிறான். ஜாதகத்தை கொண்டு வந்துட்டு சாகிறதுட்டு புருஷன் பொண்டாட்டி வந்து ஒற்றுமை இருக்கணும் இல்லைங்க, யோனி பொறுத்து சுத்தமாக இல்லை, அப்புறம் எப்படிங்க அவங்களுக்குள்ள அந்யோன்யம் இருக்குன்னு நாளைக்கு புத்திர வாக்கியம் இருக்குன்னு கேட்டால் அதை பற்றியெல்லாம் கேட்க வரலீங்க. நல்லா இருந்தால் போதுங்க, உயிரோடு இருந்தால் போதுங்கிறேன். அப்புறம் நீ ஜாதகம் பார்த்துட்டு எதுக்கு வந்தேன்னு கேட்டேன். அது சம்பிரதாயம் ஒன்று இருக்குது இல்லைங்கிறேன். இதில் என்ன சம்பிரதாயம் இருக்குது? அப்புறம் கடைசியில் அவையெல்லாம் முடிவு பண்ணிட்டு போகிறாங்க. கல்யாணம் முடிக்கிறதுக்கு முடியாகி போச்சு. அவங்க சொல்கிற பதில் என்ன தெரியுங்களா? உள்ள ஐடி ஃபீல்டு இருக்குது, 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குது. பையனும் ஐடி ஃபீல்டுக்கு 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குது. காலையில் போனால் அவங்க நைட்டு தானுங்க வர்றாங்க. அப்புறம் எப்படிங்க அவங்களுக்குள்ள சண்டை வரும்னா நான் சொன்னேன், காலையில் போய் நைட்டு வர்றாங்க, அதுக்கப்புறம் சந்தோஷம் இருந்தால் தானே சந்தோஷம் இருக்குது. அப்போவுமே அப்புறம் தனித்தனியாக பிரிஞ்சிருந்தாங்கன்னா நாளைக்கு எப்படி ஒரு அந்யூன்யமான வாழ்க்கை இருக்குன்னு கேட்டேன். பரவாயில்லைங்க, தப்பு இல்லைன்னு நம்ம மூச்சு வச்சுருன்னு போகிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி இருந்து கடைசியில் என்னப்பாங்க, அவங்க வாழ்க்கை நல்லா இருந்தால் பிரச்சனை இல்லை, நல்லா இல்லாத போது என்னப்பாங்கன்னா இந்த ஜோசிகாரை எடுத்தால் பார்த்தா அவி தான் பொருத்தம் குறித்து கொடுத்தான்னு அப்புறமேனு நம்ம பேரில் தான் குறை சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனாலையுமே அவங்க வந்து புத்திர வாக்கியம் மற்ற ஒரு நிம்மதியற்ற நிலை உருவாகும் அப்படிங்கிறது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரம்மகதி தோஷம்னு சொல்லுவோம். பிரம்மகதி தோஷம் அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது வந்து மெயினாக வந்து கடவுளுக்குன்னு அர்ப்பணித்து கடவுளுக்காகவே பூஜை பண்ணுறாங்கல்ல, அந்த ஐயர்களுக்கு வந்து நம்ம கெடுதல் தெரிஞ்சே பண்ணக்கூடாது. ஐயருங்கிறது வந்து ஜாதியினுடைய அடிப்படையில் நான் சொல்ல வரல, கடவுளுக்கு அர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி. அவரை வந்து நாம் வந்து எந்த வழியிலையும் ஏமாற்றக்கூடாது. இப்போ 2வது பார்த்தீங்கன்னா, பெண்ணை ஏமாற்றி கற்பை சூறையாடி பின்பு அவளை திருமணம் செய்யாமல் அவள் உயிர் களங்கம் ஏற்படும் போது உண்டாகக்கூடிய தோஷமும் பிரம்மகதி தோஷம். இதுவுமே பிரம்மகதி தோஷத்தில் வருது ஆச்சுங்களா. 3வது வந்து பார்த்திங்கன்னா, பலருடைய சொத்துக்களை வந்து மனசார ஏமாற்றி வாழக்கூடிய வாழ்க்கை, அதுவும் பிரம்மகதி தோஷத்தில் அடங்குது ஆச்சுங்களா. அப்போ என்ன பண்ணோம்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பாம்பு அடிக்கக்கூடாது எப்பவுமே. மொத்தத்திலேயே வந்து நம்ம சர்ப்பத்தை அடிக்கிற போது அந்த ராகு தோஷம் நம்மளுக்கு ஏதோ ஒரு வழியில் நம்மளை பாதிக்கும். அதுலேயும் வந்து என்னங்கன்னா, பர்டிகுலராக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பாம்பை கொல்லக்கூடாது. அப்படி கொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, அதுவும் வந்து பிரம்மகதி தோஷத்தோடு சேருது ஆச்சுங்களா. அது என்னதுன்னா, இப்போ பிரம்மகதி தோஷம் உருவாகுது அப்படின்னா அந்த குடும்பத்தில் வந்து நோய்வாய்ப்படுத்தான் இருப்பாங்க, ஒரு நிம்மதியான வாழ்க்கை அவங்களுக்கு இருக்காது. இந்த பிரம்மகதி தோஷம் உள்ளவங்களுக்கு தீராத நோய் இருக்குது. 2வது வந்து மன வாழ்க்கை ஒரு நிம்மதி இருக்காது, மாங்கல்ய தோஷம் இருக்குது, மகப்பேரில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, டெலிவரி டைமில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் வந்து பிரம்மகதி தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள். 2வது பார்த்திங்கன்னா, அதுக்கு உண்டான பரிகாரம் என்னென்னா, தஞ்சை மாவட்டத்தில் திருவடையூர் இருக்குது, திருவடையூரில் செஞ்சு ஒரு 550 ரூபா அங்கே காணிக்கை வாங்குறாங்க. அந்த கோயிலில் காணிக்கை செலுத்தி தோஷ நிவர்த்தி சாந்தி செய்து கொள்ளலாம், அப்போ வந்து பலன் கிடைக்கும். 2வது வந்து ராமேஸ்வரத்துலேயுமே இந்த பிரம்மகதி தோஷத்துக்கு பரிகார பூஜைகள்லாம் பண்ணுறாங்க, அங்கேயும் செய்யலாம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, எங்கே போய் எந்த பூஜைகள் செஞ்சாலும் நாம் போகிற இடத்துல கொஞ்சம் பேருக்காவது மினிமம் ஒரு 6 நம்பருக்காவது நாம் வந்து அன்னதானம் போட்டால் தான் ஒரு நிவர்த்தி. அதாவது கோயிலில் போய் நம்ம ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுவோம், ஒரு 5 பேருக்கு ஒரு பொட்டலை, ஒரு 30 ரூபா பொட்டலை ஒரு 6 பேருக்கு நம்ம வாங்கி கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரியான அன்னதானங்கள் ஒவ்வொரு முக்கியமான எல்லா ஜோதிடர்களுமே பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நாட்களில், ஒரு அமாவாசை நாளில் ஒரு 6 பேர்களுக்கு, அதாவது முடியாத ஏழைகளுக்கோ அல்லது முதியோர்களுக்கோ
அன்னதானம் செய்யும்போது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் அதுக்கு நிவர்த்தி. சரிங்களா? அந்த மாதிரி செய்கிறது வந்து மிக மிக சிறப்பு. சரி, நிறைய உட்காந்துருக்கீங்க, நேரம் போயிட்டே இருக்குது. அதனால் வந்து மற்ற பரிகாரங்கள் தோஷங்கள் எல்லாம் வந்து அடுத்த பதிவில் நான் கொடுக்கலான்னு ஐடியா பண்ணுறேன். அதனால் வந்து இதுவரையும் பொறுமையாக இருந்து எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்து அமைதி காத்து செவி கொடுத்து வந்த அனைவர்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எனது பெயர் வந்து ஈஸ்வரன், அவினாசி ஜோதிட ஆஃபீஸு. நம்பர் வந்து 9790548037. நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக நம்மளுடைய சகோதரர் அவர்கள் வந்து திருமண பாவத்தை பற்றி நாம் அருமையாக சொல்லியிருந்தார். சகோதரர் அவர்களுக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. வாங்க சார். நம்மளுடைய நிறுவனர் ஈஸ்வரிராஜ் அவர்களுடைய குருநாதர் கௌரவ அழைப்பாளராக நம்ம அழைத்திருக்கோம். ஜோதிட ஆசிரியர் உயர் திரு ஆனந்த் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். வாங்கய்யா. ஆனந்த் ஐயா அவர்கள் வந்து ஈஸ்வரன் அவர்களுக்கு பொன்னடை போத்துவாங்க.